ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலா கிட்ட இருந்து மோட்டோ G54 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய BIS சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவுக்கான BIS சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கும் போது கண்டிப்பாக இந்த மோட்டோ G54 அடுத்து கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோட்டோ G54 நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்தியாவுடைய BIS சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்திருக்கக்கூடிய ரெண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக். ஸோ இந்த மாதிரியான லுக்கில் மோட்டோ ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு யூஷுவலான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தண்ணி ஒரு 3 கலர் ஆப்ஷன் இப்போதைக்கு ரெண்டராக வந்திருக்கு. ப்ளூ கலர், கிரீன் கலர், பிளாக் கலர் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லுக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு மோட்டோவுடைய யூஷுவலான ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கில் தான் இருக்க போகுது. அதுவே மொபைலுடைய ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு LCD டிஸ்பிளே தான். 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்பிளே தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட் ஆக்சுவலி இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. இருந்தாலும் அந்த செக்மெண்ட்டில் இப்போ நிறைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களும் AMOLED டிஸ்பிளே இல்லைனா அட்லீஸ்ட் மோட்டோரோலா இப்போ கொடுக்கக்கூடிய இந்த POLED அந்த மாதிரியான டிஸ்பிளேவாவது கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி இதில் LCD டிஸ்பிளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரின்னு வந்தோம்னா 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது 20 வாட்ஸ் இல்லைனா 30 வாட்ஸ் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 20 வாட்ஸ் அப்படின்றது நிறைய மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அவங்க கொடுத்த ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இதுதான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதையே கொடுக்காம ஒரு 30 வாட்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது 30 வாட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது 2 விதமாக சொல்கிறாங்க. மீடியாடெக் ப்ராசஸ், ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் 2 விதமாகவுமே லீக்ஸ் இருக்குது. அதில் மீடியாடெக்னு பார்க்கும்போது Dimensity 7020 இந்த ப்ராசஸர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே ஸ்னாப்ட்ராகன் பக்கம் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகனோட 400 சீரிஸ்க்கான 5G ப்ராசர் இல்லைனா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 மாதிரியான இந்த 5G ப்ராசர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 பார்த்தீங்கன்னா 4 nm ப்ராசர். அதுவே Dimensity 7020 பார்த்தீங்கன்னா 6 nm ப்ராசர். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது AnTuTu வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 விடவுமே இந்த Dimensity 7020 அப்படின்றது கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் Dimensity கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த மோட்டோ G54 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 400 சீரிஸில் 4 Gen 2 மாதிரியான இந்த ப்ராசஸர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மீடியாடெக்கோட Dimensity 7020 இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி மொபைலுக்கான கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா பின்பக்கம் 2 கேமரா தான் இருக்க போகுது. பிரைமரி 50 மெகாபிக்சல், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டுக்கான ஒரு கேமரா அப்படின்றது பின்பக்கம் கொடுக்க போகிறாங்க. சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 2 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் இருக்க போகுது. அதே மாதிரி முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா 16 மெகாபிக்சலுக்கான யூஷுவலான மோட்டோரோடைய ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வேலை கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் இந்த OIS கேமராவும் மோட்டோ கிட்ட இருந்து ப்ரீவியஸாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்த கேமரா தான். ஸோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் லெவலில் ஏதாவது அப்கிரேட் பண்ணால் உண்டு. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி சைட் மோடட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்க போகுது, டியூவல் ஸ்பீக்கருக்கான செட்டப்லாம் இருக்க போகுது. Android 13க்கான ஸ்டாக் OS ஆட்ஸ் அண்ட் ப்ளூடூத் இல்லாத ஒரு க்ளீனான UI தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட் தான். ஸோ 15000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லா தான் இருக்குது. பட் ஆனாலும் அந்த டிஸ்பிளே மட்டும் ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு நிறைய AMOLED டிஸ்பிளேக்கான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது இவங்க AMOLED இல்லை POLED கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் லீக்ஸ் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸும் இருக்குது. ஸோ 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட 15000 செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சம ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த மோட்டோ G54 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ வரும்போது என்ன மாதிரியான ஃபீச்சரோட என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லா இருக்கும்? உங்கள் ஒப்பீனியனை இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.